வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம் இந்த பராபவ வருஷம் தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுவோம். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி ரைட்டு, ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரோம். நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? நம்மளுக்கு நம்மளுக்கு 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு குரு பகவான் மாறுறாரு. அப்போனா முயற்சி ஸ்தானம். முயற்சிகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? என்னென்னா நம்மளை இப்போ சனி பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், லைட்டாக மந்தமாக இருக்கும், முயற்சி எடுக்கிறதுக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா எவ்வளோ செஞ்சாலும் என்னடா ஒரு ஸ்பீடே இல்லாமல் இருக்கடான் இருக்கும். அந்த ஸ்பீடு இப்போ வரும். இந்த ஜூன் 2 இப்போ இந்த ஸ்பீடு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த 3ஆம் பாவத்தை உள்ள இப்போ உங்களுக்கு குரு பகவான் வர்றாரு. முக்கியமாக நீங்கள் ரிஷபத்தில் யாருன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கீங்க, அடிக்கடி வெளியூர். இப்போ மார்க்கெட்டிங் சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிரான்ச்சாக போயிட்டு வருவாங்க, ஒரு வெண்டாராக பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக முன்னேறும். சரிங்களா? இதில் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மெயினாக யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா உங்களோட இளைய சகோதரிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு படிப்புக்கோ இல்லை ஜாபுக்கோ பிஸ்னஸ்க்கோ வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்க சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இல்லை வெளியே பிஸ்னஸ் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக உங்கள் ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா செக் பண்ணி பாருங்கள் நடக்கும். சரிங்களா? இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் வேறு எந்தெந்த வீட்டை பார்க்குறது? நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறது. கல்யாணம். ரிஷபத்துக்கு யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் பெண்டிங்காக இருக்கோ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? சூப்பரான டைம் இது. ஒன்று கல்யாணம். இது ஃபஸ்ட்டு மேரேஜ் மட்டும் இல்லைங்க, மறுமணத்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நிறைய ஜாதகம் மறுமணத்துக்கு அவ்வளோ அடிக்கடி வருது. அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறோம். நம்ம மறுமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மறுமணத்திலேயே நான் சொல்கிறேன், யார் ஹெல்ப் பண்ணுவான்ட்டு அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்க்க போகிறீங்கல்ல, அந்த வீட்டில் இருக்க இந்த மாமனார் ஹெல்ப் பண்ணுவார். அவர் எடுத்து பேசுவார். இல்லைங்க பசங்க நல்லா தானே இருக்காங்க, நல்ல பசங்க பண்ணிடல விடுங்க. அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் வரும். இந்த மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து இதை தாண்டினா உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வருவாங்க. ரிஷபத்துக்கு இந்த ஒரு 6-8 மாதமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. பிஸ்னஸ் வளரும், பிஸ்னஸ் நல்லா வளரும். ஆனால் பிஸ்னஸ் ப்ராஃபிட் நம்ம பாக்கெட்டுக்கு காசு வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த பாக்கெட்டுக்கு காசு வரதெல்லாம் இப்போ நடக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமும் நல்லா வேலை செய்யும், மனமும் நல்லா வேலை செய்யும். திருமணம் யோகம் இதெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் அது சம்மந்தமாக பணம் சம்பாதிக்க தான் நல்லாயிருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா முயற்சி ஹவுஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, ரிஷபம் என்னென்னா அழகு, முகம்
ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிற வீடு, சரிங்களா? நீங்கள் வந்து ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிற வீடுனா நம்ம கிருஷ்ணர் பிறந்த ராசி. அந்த முகமே அவ்வளோ கலையாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமை இன்னும் சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும். இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி அப்போ வந்து பேச்சு திறமை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் பேச்சால் நீங்கள் வந்து நல்லா ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. படிக்கிற குழந்தைங்களாம் நல்லா படிப்பீங்க. நிறைய பேர் இந்த இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிறதுக்கு பார்ப்பாங்க, இல்லை 10th முடிச்சுட்டு +1 +2 சேர்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்க, அதாவது உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு எல்லாரும் மார்க் கம்மியாகிட்டு எனக்கு IIT தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா கஷ்டம். நம்ம மார்க்குக்கு எட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு காலேஜ் இருந்து அது கிடைக்காம தட்டி போகுதில்ல, அது நடக்காது. நீங்கள் கரெக்டாக எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுற காலேஜ் கிடைக்கும். படிப்பு விஷயம் வந்து சூப்பராக கிளிக் ஆகும். சாதாவாக இப்போ அடுத்த எக்ஸாம்ஸுக்கு போகிறவங்களும் இப்போ நல்லாவே படிப்பாங்க. சரி, அடுத்த பப்ளிக் எக்ஸாம் போகிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நல்லாவே படிப்பாங்க. ஸோ ரிஷபத்துக்கு ஓவராலாக டைம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறேன்னாலும் அது தாராளமாக இவங்க வந்து ட்ரை பண்ணலாம். சரி, பிஸ்னஸ் ப்ராஃபிட் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஸோ பிஸ்னஸும் நல்லா வளரும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லக்ஷ்மி தாயார் டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். கிருஷ்ணர் நல்லபடியாக ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா இவங்களை வந்து கணவன் மனைவியோடு நீங்கள் வேணும். இப்போ லக்ஷ்மி தாயார் வேண்டுறீங்கன்னா விஷ்ணுவோட பெருமாளோடு வேணும். நீங்கள் வந்து கிருஷ்ணரை வேண்டுறீங்கன்னா பாமா ருக்மணியோடு வேணும். அதாவது ராதை வைக்கிறத தாண்டி பாமா ருக்மணி வச்சு வேண்டி பாருங்கள். அது வந்து அது ஒரு தனி பவர். அது உள்ள நிறைய சூட்சமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். சரிங்களா? இது ஒன்று. இவங்களெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை இதில் வந்து வழிபட்டிங்கன்னா நல்லது. இந்த பாதாம் பாலோ இல்லை நீங்கள் பால் பாயாசம், அபில் பாயாசம், அரிசி பாயாசம், இந்த மாதிரி பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வந்து பெண் வீடு, இன்னும் நிலத்தத்துவம். அதே மாதிரி நீங்கள் வரவங்களுக்கு அதை அன்னதானமும் கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய நல்லதுகள் இந்த குரு பயிற்சி நடக்கும். இந்த பால் பாயசத்தை நம்ம சொன்ன மாதிரி கூட வந்து கொஞ்சம் குங்குமப்பூ, லைட்டாக மஞ்சள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் தூக்கும், குரு பகவானுடைய நல்ல சக்தியும் வரும். நீங்கள் நல்ல யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, மஞ்சள். உங்களுக்கு ஜென்ரலாகவே வெள்ளை, லைட்டு கலரு, பட்டு கலரு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். இன்னும் மஞ்சள் கூட கலந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண இன்னும் நல்லா ரொம்ப செழிப்பாகவே நீங்கள் வந்து வளர்த்துறீங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தமான விஷயங்களும் நல்லாவே அட்ராக்ட் ஆகும். ஓகே, பணம் சம்பந்தமான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் எதை பார்த்துக்கணுன்னா உடல்நிலை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீடு திருப்பியும் தூளாமே வரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் சம்மந்தமாக, யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக, இந்த மாதிரி இந்த குடல் பக்கத்தில் இல்லை அடிவயிறு பக்கத்தில் இருக்கிற விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டரை பார்த்துக்கிட்டிங்கனாவே உடல்நிலை வந்து நல்லா தேறிடும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குரு பயிற்சியாகவே அமையுது.